மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு மட்டும்தான் பாத யாத்திரை செல்ல வேண்டும் என்பதில்லை. அவரவர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா தங்களுடைய குலதெய்வத்தை தரிசிப்பதற்கு கூட பாத யாத்திரையாக செல்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்பதற்கு இங்கிருந்தே சென்னையிலிருந்தே சமயபுரம் வரைக்கும் பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். வேளாங்கண்ணி மாதாவை தரிசிப்பதற்கு வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் பலரையும் அறிவேன். இப்படி அவர்கள் வசிக்கின்ற ஊரிலிருந்தே பாத யாத்திரையாக செல்கிறார்கள். ஏன் சார், அந்த நாள்ல தான் பஸ் எல்லாம் வசதி கிடையாது, அப்பெல்லாம் நடந்து போனாங்க. இப்பதான் எல்லாத்துக்கும் ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு, நம்ம கார் வச்சிருக்கோம், நம்ம டைரக்டாவே அங்க போயிடலாமே அப்படின்னு சொன்னால் இங்கேதான் என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன ஆகுது, நடந்து செல்லும் பொழுது நம்முடைய உடம்பை நாம் வருத்தி கொள்கிறோம். நமக்கு உடம்புங்கிறது வருத்தி கொள்கிறோம்னு சொன்ன வேண்டுமென்றே வருத்தி கொள்வதல்ல. அழகா நம்ம நடந்து போகும் பொழுது முழுக்க முழுக்க அந்த அம்பிகை தான் எனக்கு அந்த சக்தியை தருகிறாள். அம்பாளாகட்டும் அல்லது பெருமாளாகட்டும் அல்லது சுப்பிரமணிய சுவாமி ஆகட்டும், அவர்தான் நான் நடப்பதற்குரிய சக்தியை தருகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை மனதிற்குள்ளாக வருகிறது அல்லவா. பொதுவா வீட்டுல பையனை போய் நீ பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா கூட அந்த கடைக்கு போறதுக்கு ஒண்ணு 2 வீலர் எடுத்துட்டு போவா, 2 வீலர் இல்லாம போக மாட்டா தெரியுமா. இது பக்கத்து தெருல இருக்கிற கடைக்கு போறதுக்கே. ஆனால் அதே பையன்ட்ட நம்ம திருப்பதி வரைக்கும் பாத யாத்திரை போலான்னு சொன்னா உடனே ஆஹா நான் ரெடின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை மாட்டிட்டு டக்குன்னு கிளம்பிடுவா. ஏன்னு சொன்னா ஒரு உற்சாகம். எதற்கு? பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதுக்கு கூட நம்ம 2 வீலர் எடுத்துட்டு போவா. சுவாமி தரிசனம் பண்ண போகணும்னு சொன்னா உடனே ஒரு பேக்கை மாட்டி நான் நடக்கிறதுக்கு தயாராயிட்டோன்னு சொல்றோம் இல்லையா. இங்க என்ன தாத்பரியம் சொல்லி பார்த்தோம்னா, என்னால் நடக்க முடியாது என்பதில் என்னால் இயலும், அது இயலுவதற்கு எனக்கு இறைவன் பக்கபலமாக துணை இருக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கை.